こいつもともと魔力が全くねえっぽいぞ。ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோபி ராமா பண்ண நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், அவர் உருவாக்குன ஒரு சில ஜுட்ஸஸ், அதுக்கப்புறமா அவர் உச்சியாஸ்க்காக வேற என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா டோபி ராமா பண்ண எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட்டிங் டு த வீடியோ. ஃபர்ஸ்டா டோபி ராமா லீஃப் வில்லேஜுக்காக உருவாக்குன ஒரு சில சிஸ்டம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நிஞ்சா அகாடமி. இந்த நிஞ்சா அகாடமியை டோபி ராமா உருவாக்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷினோபிஸ் நிறைய நாலேஜை கத்துக்கிறட்டும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம வார் டைம்ல நிறைய சின்ன பசங்க இறந்து போவாங்க, அதை தடுக்கிறதுக்காகவும் தான். செகண்டா சூனின் எக்ஸாம். கென்னின் நிலைமையில இருக்க நிஞ்சாஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காகவும் அவங்களோட திறமைய சோதிக்கிறதுக்காகவும் வாருக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்காகவும் தான் உருவாக்குனாரு. மூணாவதா ஆன்போ பிளாக் ஆப்ஸ். கிராமத்துக்கு பாதுகாப்பாகவும் அது மட்டும் இல்லாம ரகசியமான வேலைகளை செய்யறதுக்காகவும் தான் இதை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்போ பிளாக் ஆப்ஸ் டைரக்டா ஹுகாகேயோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. சோ ஆன்போ பிளாக் ஆப்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தங்களும் எந்த ரகத்துல இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க கென்னின்ல நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு திறமையில இருப்பாங்க. லைக் இட்டாச்சி அண்ட் கக்காஷி மாதிரி. நம்பர் 4 போலீஸ் ஃபோர்ஸ். இதை நம்ம டோபி ராமா கிரியேட் பண்ணதே உச்சியா கிளானுக்காக தான். இது என்னதான் வெளியிருந்து பார்க்கும்போது நல்ல செயலா இருந்தாலுமே டோபி ராமா இந்த போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்குனதே 24 hours உச்சியா கிளானை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காகவும் தான். செகண்டா டோபி ராமா கண்டுபிடிச்ச ஃபார்பிடன் ஜுட்ஸு. இதுல ஃபர்ஸ்டா எடோ டென்சர் தான். சோ தலைவர் கண்டுபிடிச்ச இந்த ஜுட்ஸுவால தான் பொற்காலத்துல 4th கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆக மடராவோ ஒபிட்டோவோ ரீசன் கிடையாது. இங்க ரீசன் ஆயிருக்கிறதே நம்ம டோபி ராமா தான். இதுல செகண்டா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. இந்த ஜுட்ஸு என்னதான் பேர் போனதா இருந்தாலுமே இதுக்குமே நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. அதையும் தாண்டி மடரா சர்வே ஆக இதுவும் ஒரு ரீசனா இருக்கு. இவரை கண்டுபிடிச்ச ஜுட்ஸு மூலமா தான் நம்ம மடராவோட பாடி இருக்க வேண்டிய இடத்துல அங்க ஷேடோ க்ளோனை ரீப்ளேஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. மூணாவதா டோபி ராமா பண்ண கெட்ட விஷயம் என்னன்னா உச்சியா கிளான் மேல இருந்த ஹேட்ரட். இது என்னதான் மடரா மேல இருந்தாலும் அது மடராவோட முடிஞ்சிருக்கணும். ஆனா தலைவர் மடரா கடுத்து எல்லா உச்சியாசையும் ஹேட் பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவருக்கு உச்சியா கிளான் மேல இருந்த ஹேட்ரட் அந்த உச்சியா கிளானுக்காக தனியா ஒரு போலீஸ் போர்ஸே உருவாக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஹேட்ரட் இருந்திருக்கும். அடுத்ததா டோபி ராமா கிரியேட் பண்ண ஜுட்ஸு. ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு, ஃப்ளையிங் தண்டர் கார்ட், எடோ டென்சே, டெண்டம் பேப்பர் பாம்ஸ், வாட்டர் ஸ்டைல் ஜுட்ஸு. டோபி ராமா எந்த அளவுக்கு வில்லேஜுக்கு நல்ல விஷயத்த செஞ்சிருக்காரோ அதே அளவுக்கு கெட்ட விஷயத்தையும் செஞ்சிருக்காரு. அதனால டோபி ராமா செஞ்ச எல்லா விஷயமும் தப்பு தான் சொல்ல முடியாது. சோ இத பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு லைக்கால தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே அரிகட்டோ. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.